பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாளை நடைபெறுகிறது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. சுமார் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திமுக முக்கிய நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. நாளை வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். கலவரத்தை ஏற்படுத்தி வாக்கு எண்ணிக்கையை சீர்குலைக்க பாஜக முயற்சி செய்வதாக திமுக குற்றச்சாட்டு. கூடுதல் பாதுகாப்பு கோரி தலைமை தேர்தல் அதிகாரிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடிதம். பாஜக அதனுடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் ஏதேனும் வாக்குச்சாவடி எண்ணிக்கை நடைபெறுகிற இடத்திலே ஏதேனும் செய்வார்களா என்கின்ற சந்தேகம் ஏற்படுகிறது. ஆகவே தேர்தல் ஆணையத்தை எந்த புகார் வந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு. பலத்த சோதனைகளுக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள். வலதுசாரி கருத்தை ஏற்றுள்ள நிறுவனங்கள் தான் அதிமுக கூட்டணிக்கு முன்னிலை என தெரிவித்துள்ளன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. தமிழ்நாட்டில் இன்று கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அருப்புக்கோட்டையில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழை காரணமாக தனியார் வாகன காப்பகத்தில் தகர ஷெட்டின் மேற்கூரை விழுந்து 12 கார்கள் சேதம். மேற்கூரையை அகற்றி கார்களை மீட்கும் பணி தீவிரம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஜன்னல் கம்புகளில் கட்டி குளுக்கோஸ் ஏற்றப்படும் சூழல். குளுக்கோஸ் ஏற்றுவதற்கு போதிய உபகரணங்கள் இல்லை என குற்றச்சாட்டு. ஜெர்மனியிலிருந்து 5,000 ராணுவ வீரர்களை திரும்ப பெற அமெரிக்கா திட்டம். நேட்டோ நாடுகள் அதிர்ச்சி. பாகிஸ்தானின் குவாடர் துறைமுக பகுதியில் வெளியேறும் சீனாவின் ஹெங்கெங் குழுமம். பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள், முறையற்ற மின்சார கட்டணம் மற்றும் கொள்கை குளறுபடிகள் காரணமாக வெளியேறுவதாக அறிவிப்பு. சிவகங்கை அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம். சாலையின் இருபுறங்களிலும் திரண்ட பொதுமக்கள் போட்டியை உற்சாகமாக கண்டு களித்தனர். ஈரானில் போரில் வெடிக்காத குண்டுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது குண்டு வெடித்து 14 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு, 2 பேர் படுகாயம். மத்திய பிரதேச மாநில ஜபல்பூர் படகு விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் 2 பேரின் உடல்கள் மீட்பு. பலி எண்ணிக்கை 13ஆக உயர்வு. ஜம்மு காஷ்மீர் பாலம் இடிந்து விழுந்து விபத்து, 3 பேர் பலியான நிலையில் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவு. பிரேசிலில் கனமழை, வெள்ளத்தில் சிக்கி 6 பேர் பலி. கனமழை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை.